ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல். நல்லா நிற்கிறேன், நல்லா வடிவாக இருக்கு. Χανίων, τον τύπο Χανίων και το Δημοτικό Λιμενικό Ταμείο Χανίων. Ναι, τραγικό, வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எங்கே நிற்கிறேன்டா, கிரீஸில் கிரேட் என்ற ஐலண்டில் உள்ள ஹானியா என்ற இடத்துல நிற்கிறேன். ஷானியா ஸ்பெல்லிங் சரியாக தெரியல. நார்மலாக சிஹெச் என்று எழுதியிருக்கிறாங்க. அந்த சிஹெச்சை வந்து அது உச்சரிக்கிற இல்லை, அப்போ ஹானியா என்று வரும் நினைக்கிறேன். அதனால் இதில் உள்ள ஒரு ஓல்ட் டவுனில் நிற்கிறேன். நல்ல வடிவாக இருக்குது. இந்த உடைஞ்சிருக்கு. நான் பழைய காலத்து அப்படி அந்த கிரவல் வாய் இருக்குது, அப்படியே எல்லாம் உடைஞ்சிட்டு இதுக்கு மேலே ஏறி போய் பார்ப்போம் என்ன இருக்காங்க. வா இந்த கடை வழியாக இருக்குது. என்னத்தை வீடியோ எடுப்பாங்க. இது என்ன இருக்கும், பழங்காலத்து டாய்லெட்டாக இருக்கும் நினைக்கிறேன். இது ஒன்று வச்சு ஒரு ஓட்டு ஒன்று வச்சுக்காங்க. பார்க்க நல்லா இருக்கு. அங்கே போனோன்னு ஒரு டவர் ஒன்று இருக்கு. அப்படியே நடந்து கொண்டு போகும் சைட்டாக. எஸ், சனம் வச்சக்கமாக வந்து சேருது. இதில் போட்டெல்லாம் இருக்குது. ரெண்ட் பண்ணிக்கொண்டு அப்படியே போக வேண்டியா. தண்ணி சும்மா நல்ல க்ளீனாக இருக்குது. ஓ, அங்கே அந்த பில்டிங்ஸ் எல்லாம் பழைய பில்டிங்கள் நல்ல வடிவாக இருக்குது. அங்காள பக்கத்துலலாம் தெரியுது அந்த மலை தொடர்கள். அப்படியே போ எல்லாம் 32 கிராட்டு பெஞ்ச. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ 11 மணி 11:30 விடிய. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் உச்சிக்கு வந்துடும். பங்குனி வெயில் பல்லு அழிச்சிட்டு நிற்கும்னு சொல்லுவாங்க. அதுதான் இது. அப்படி நடக்கணும். என்ன பேப்பர் விற்கிறாங்க. ஓ, பெயிண்டிங் இந்த கையால் கீறி விற்கிற நல்ல வடிவாக இருக்குது. இந்த இடம் வந்து நைட் டைமில் வந்து இன்னும் வடிவாக இருக்கும். பாப்பா நைட் டைமில் என்னால் இருக்கா வந்து எடுக்கலுமாண்டு. ஏன்னா இதெல்லாம் ஃபுல்லாக சுற்றி லைட் போட்டிருப்பாங்க. இந்த தண்ணியெல்லாம் இந்த அங்கே இருக்கிற டவர்லெல்லாம் நல்ல வடிவான லைட் போட்டிருக்கு. நல்ல வடிவாக மின்னி கொண்டிருக்கும். ஓல்ட் டவுன்
கிரியேட் அடித்தோன்னா முதல் இதைத்தான் காட்டும், இந்த இடத்த தான் உங்களுக்கு காட்டும். டூரிஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் கூட தெரியுறாங்க. இங்கே வந்து மியூசியம், ஓல்ட் டவுன், அந்த அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்களை பார்க்குறதுக்கு நிறைய சனம் வருது இங்கே. ஈச்ச மரம், பனைமரம். வாவ், இங்கே ஃபோட்டோ எடுக்க நல்ல இடம் இருக்கு இங்கே. நல்லபடியான இடம் ஃபோட்டோஸ் எடுக்கேனே, எடுக்கலாம். அதெல்லாம் எடுக்கணும். இதில் இருந்து வாக்கெல்லாம் தெரியும். இங்கே நைட்டில் இந்த லைட் எரியும், இந்த இருக்கிற லைட் படிவாக இருக்கும். இந்த அங்கே போயிட்டு வருவோம், இந்த சனம் போகுது இந்த மூலையில். வா, அங்காலெல்லாம் அந்த வீடுகள் அதுகளெல்லாம் அப்படியே இருக்குது தெரியுது. அவங்க எடுக்கட்டும். You can check the picture first. Go ahead. அங்கே ஃபோட்டோ எடுக்கணும். வெயில் அரிக்குது. இந்த இடமெல்லாம் பழங்காலத்தில் எப்படி இருந்திருக்கு வேணே, ஓட்டை கட்டி ஆழ்ந்துருக்காங்க. எல்லாம் கல்லுக்கெல்லாம் கிடக்கு, எல்லா டயருக்கெல்லாம். இதுக்குள்ள வந்து கம்பியை குப்பையில் எரிஞ்சுட்ருக்காங்க. குப்பையே இல்லை, எல்லாம் க்ளீனாக தான் இருக்கு. மிச்சல் இடத்துல எடுக்க முடியும். வந்து அதில் கொஞ்சம் மணல் இருக்குது, அதில் குளிக்கலாம். அப்படியே நடந்து கொண்டு போனால் அந்த டவருக்கு போகலாம். வாங்க போகலாம். மண்ணப்பா இதில் பார்த்தா இதில் சரக்கு பாசி. நல்லா இருக்கே காலுக்கு. இந்த அப்படி ஒரு போட் ஒன்றை வாங்கிட்டு இதுக்குள்ள ஓடி போய் அந்த டவரில் மோதிட்டு சரக்கு தண்ணியில் படுக்கணும்பலாம் இருக்கு இந்த பக்கம். மீனெல்லாம் கிடக்குது. இரவில் வந்து இதில் குந்துனா பழைய சாரி எடுத்துகிட்டு வந்தால் இதுக்குள்ள எறிஞ்சா மீனை பிடிச்சி பொறிச்சா சாப்பிட்டோமா என்றது சூப்பராக இருக்கு. மூடி வச்சிருக்காங்களாப்பா அந்த டவரை. அதுக்குள்ளே என்ன இப்படியே போய் ஏறி மேலே சுற்றி பார்க்க வேண்டியா? லைட்லாம் போட்டுக்கிட்டு வடிவாக இருக்கு.
இதில் ஒரு பழைய பழங்காலத்து சேர்ச்சோ ஏதோ ஆர்த்தடாக்ஸ் சேர்ச் ஒன்று தெரியுது. எல்லாம் சிப்பி சோவியால் செய்திருக்கு கையால். இந்த கடலுக்குள்ள நேற்று மிதந்து அந்த பஞ்சு நான் காலால் எடுத்து எறிஞ்சேன். அது ஹாய் ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல். really nice. பூக்கள்லாம் நிற்கணும். En Redstone Arches. Il a été construit dans le premier போகன் இந்த பொந்துக்குள்ள போய் அந்த சந்துக்குள்ள அளவா இருக்கும். இல்லை உச்சி வெயில் இப்போ மண்டையாக பொழக்குது. இது என்ன கோயில்? சர்ச் ஆர்த்தடாக்ஸ் தானே அவங்களோட சரியான கிறிஸ்டியன் ஆர்த்தடாக்ஸ். இந்த பில்டிங்ஸ்லாம் நல்ல வடிவாக இருக்குது. அப்படி இதான் லைஃப் என்ஜாய் பண்ணுறேன்றார். என்ன கொடுமையாப்பா, குதிரை வந்து நைச்சிருக்கு வாக்கில். முழு டூரிஸ்ட் கடைகளும் இதுக்கெலாம் இருக்குது. உடுப்பு கடை, அந்த கடை, இந்த கடைன்ற எல்லா கடையும் இதுக்கெலாம் இருக்குது. முழு டூரிஸ்ட் இதுக்கெலாம் தெரியுறாங்க. இந்த சின்ன சின்ன ஏரியா.
வடிவாக இருக்குது. ഓ വടിവാണ് വെച്ചോണ്ട് Tragico, ₹30 அந்த மணிக்கூடு மரத்தில் செஞ்சிருக்கணும். அங்கெல்லாம் ரெஸ்டாரண்ட் சாப்பிட்ற ஏரியா. ரெண்டு சைட்லையும் செம்பரத்தை பூத்து நிற்கிது. அப்படி அண்டு இந்த சைட்லையும் ஃபுல்லாக செம்பரத்தை பூத்து நிற்கிது. ஒரு சின்ன சாடிக்குள்ளே ஓங்கும் இல்லை முளைச்சிருக்கு. இல்லை பிளாஸ்டிக். அதான் நான் பார்த்தேன். இது பிளாஸ்டிக். நல்ல வடிவாக இருக்குது. வடிவான கடை தான் இது. ஒரு சின்ன 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 ஓடைகள் மாதிரி நல்ல வடிவாக இருக்கு. ஆனால் இது இதுக்கு பின்னால் தான் பெரிய மார்க்கெட் உண்டு. அந்த மார்க்கெட்டை இப்போ திருத்தி கொண்டு இருக்கிறாங்க. திருத்த வேலைப்பாடு நடந்து கொண்டு இருக்கு. பெரிய மார்க்கெட் உண்டு. இப்போ தான் இப்போ மூடி இருக்காங்க. இந்த அதுக்குள்ளுக்கும் பார்த்தா தெரியும். அது மூடி க்ளோஸ் பண்ணி ரினியூவல் வேலை நடந்து கொண்டு இருக்குது. பாருங்க செம்பருத்த மரத்தை எப்படி வச்சுருக்காங்க. 2 வடிவா. டவுன் என்றாலும் டவுனுக்குள்ளே ஃபுல்லாக 2 பக்கமுமே பூக்கண்டுகள் மரங்கள் வச்சு அவங்கள பார்த்து கொள்கிறாங்க. நம்மட சனம் என்ன செய்யும், மரத்தை விட்டு அளவு ஃபுல்லாக கல்லை பதி அப்படியே இயற்கையை அழிச்சு போட்டு மழை பெய்யுது, வெயில் அரைக்குது. அங்கே அழுது ஒன்று திரிய வண்டியாக பாருங்க. வடிவாகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது, எல்லா இடத்துலையும் க்ரீனாகவும் இருக்குது. இது ஊரில் உள்ள செம்பரத்தை. இந்த இதுக்குள்ள நமஸ்தே இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. போய் மசாலா டீ குடிப்போம். இதெல்லாம் சோப். அப்பா இங்கே எண்ணத்தில் செய்த சோப் பண்ணு. இங்கே ஒலிவ் ஆயிலில் செய்த சோப்புகளாம். பப்பாசி பழத்துலலாம் செய்திருக்காங்க சோப்பு. நல்ல ப்ரொடக்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இது இந்த ராக்கின்றது அவங்க நம்மளா ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் சாப்பிட்டு முடிய குடிக்க கொடுப்பாங்க. இதெல்லாம் இந்த டீ வகைகள். அதனால நல்ல கடை வச்சுருக்கு. எல்லாம் வடிவான ஷாப். இதெல்லாம் நல்ல மெட்டீரியல் குவாலிட்டிஸ். சின்ன சின்ன சொவினியர்லாம் இருக்குது இந்த கடையில்.
வடிவாக இருக்குது இந்த ரோட். பார்சலோனாவில் இருக்கிற மாதிரி. பார்சலோனா என்ன பார்சலோனா மாதிரி இருக்குது. சந்து பொந்தும் நல்ல வடியாக. ஓல்ட் டவுன் என்றாலே இப்படி தான். பியூட்டிஃபுல், ரியலி நைஸ். இது என்ன 9 வேலை போகணுன்னா relaxing living t-shirts. சமையல் நடக்குது. இதுக்குள்ள எப்படி இருக்குண்டு பியூட்டிஃபுல். அப்படி பழைய பில்டிங் என்றாலும் இந்த பூவெல்லாம் பூத்து ஒழிஞ்சு அந்த பால்கனியில் அதுக்குள்ளே இருந்து சாப்பிட்லாம். ரொமான்டிக்காக இருக்குது. 2 மாடி மேலுக்கும் கீழுக்கும் இருக்குது. ஓல்ட் டவுன்ன்றது நல்ல ரொமான்டிக்கான பிளேஸ் தான். ஸ்கூட்டர் இப்படி இருக்குது இஞ்சால. இதெல்லாம் உடஞ்சி போய் கிடக்கு. சாதியாக கட்டிக்காங்க அந்த காலத்தில். எல்லாம் உடஞ்சிக்கு. ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு. இந்த இது இவ்வளவு ஆண்டு கேட்டால் இல்லை. இன்னும் எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குது இதுக்குள்ள சுற்றி பார்க்குறதுக்கு. எல்லாத்தையும் சுற்றி பார்க்கல. அது வீடியோ பெருசாக வந்துடும். நார்மலாக சும்மா பார்த்த இடங்கள் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். நல்ல வடிவான இடம். ப்ரைஸ் அண்டு பார்க்க போனால் அதுவும் மற்ற நாடுகளோட பார்க்கல இங்கே நல்லா தான் இருக்குது. ப்ரைஸ் எல்லாம் பெரிய எக்ஸ்பென்சிவ் அண்ட் இல்லை. டூரிஸ்ட்டும் பெரிய அந்த குமிஞ்சு போயிருக்கிற மாதிரியும் இல்லை. பீச்சில் பார்த்தாலும் தெரியும். பீச்சில் எல்லாம் அவ்வளோ சனங்கள் அந்த சொல்லுவாங்க கிழங்காடிக்கி விட்ட மாதிரி படுத்திருப்பாங்கன்னு, அப்படியும் இல்லை. இங்கே எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. அப்படியா, இது உண்மையாக நல்ல இடம். இந்த இடம் எல்லாம் நைட்டில் ஈவினிங் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ரெஸ்டாரண்ட் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் 12 மணியோட க்ளோஸ் பண்ணி போட்டு ஓப்பன் அட் 6 o'clock in the evening till 12 o'clock in the midnight. இதுக்குள்ள கணக்க ஆப்ஷன் இருக்குது. இப்போ நடந்து பார்த்து போனால் எல்லாம் நின்று நடந்து பார்த்துக்கொண்டு சாப்பிட்டு குடிச்சு கொண்டு போகலாம். இல்லை நடக்க பஞ்சுன்னா இந்த பின்னால் ஒரு குதிரை வண்டியில் வருங்க. இந்த பாருங்க. குதிரை வண்டியில் போய் ராஜா ராணி மாதிரி சுற்றி பார்த்துட்டு போக வேண்டியா. அலிபி பார் ரெஸ்டாரண்ட். ஸ்வீட்டான பால்கனி ஒன்று இருக்கு. சரி, இனி பார்ப்போம். இதெல்லாம் இப்போ இந்த வெயிலுக்கு இருக்கல, நைட்டில் இதுக்குள்ள வந்துருக்கு. சூப்பராக இருக்குது. இந்த தோடம்பழமெல்லாம் காய்ச்சி கிடக்கு. தோடங்காய்.
τον Δήμο Χανιών και το Δημοτικό Λιμενικό Ταμείο Χανιών. Σε ένα πολύ πλούσιο μουσικοχορευτικό διήμερο εκδηλώσεων που ξεκίνησε χθες το βράδυ και θα ολοκληρωθεί απόψε εδώ στο πανέμορφο ενετικό λιμάνι των Χανίων. Στο καθιερωμένο πλέον κάλεσμα του χορευτικού ομίλου Χανίων ο Ψιλορίτης, που αναδεικνύει την φιλία των λαών, την ειρήνη, την παράδοση και τον πολιτισμό. Φέτος έχουμε τη χαρά να φιλοξενούμε συγκροτήματα από Ταϊβάν, από Αίγυπτο, από Κύπρο, από Θράκη και φυσικά με κριτικούς παραδοσιακούς χορούς θα απολαύσουμε μια ξεχωριστή βραδιά με έντονο χρώμα παράδοσης και πολιτισμού. Σε του Ψιλορίτη, τον κύριο Κώστα Μπούτζουκα και τον εναρκτήριο χαιρετισμό. Καλησπέρα σας. Όμορφη βραδιά και απόψε, όπως πάντα, με την παρουσία σας και με την δυναμική που διαθέτει ο χορευτικός όμιλος Χανίων ο Ψιλορίτης. Σας καλωσορίζουμε με αγάπη και εκτίμηση. Είστε πάντα κοντά μας, μας δίνετε δύναμη και εμείς κάνουμε ό,τι μπορούμε να ανταποδίδουμε. Σας καλωσορίζω στην όμορφη βραδιά, στη δεύτερη βραδιά απόψε. Καλωσορίζω τον κύριο Γιάννη Μανούσακα, τον Περιφερειακό Σύμβουλο. Καλώς ήρθατε. Κύριε Δαμνενάκη, πείτε με πρόεδρο του Δημοτικού Συμβουλίου, καλώς ήρθατε. Όλοι